கண்ணுக்கு தெரியாத இறைவனை நீங்க கையெடுத்து கும்பிடுறீங்களோ இல்லையோ, அந்த விவசாய தொழிலை யாரெல்லாம் செய்யறாங்களோ அவங்க தான் கடவுள் என்ற வகையில உயர்திரு மிஸ்டர் ஐயா கார்த்திகேயன் ஐயாவை நம்ம கடவுளாக இந்த இடத்துல நம்ம கும்பிட்டு, அவருடைய அடுத்த தலைமுறை விவசாயத்தை நேசிக்கின்ற நம்முடைய ஜெயின் நாராயணனும் நம்முடைய சாரம் நம்ம பசுமை பூமி நிறுவனம் தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு வந்திருந்தாங்க. நம்ம ஜெயின் கூட அதுல ஒரு வீடியோ பதிவிட்டு இருக்காங்க. நம்ம சாரம் உண்மையிலே அவருடைய அந்த அறிவாற்றல் ஒரு டீப்பஸ்ட் நாலேஜ் அந்த வீடியோல இருந்துச்சு. அந்த வீடியோ கூட உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்றேன். இப்ப இந்த இடத்தினுடைய பேர் அட்ரஸா நம்ம ஐயாவே சொல்லுவாரு. ஐயா இந்த ஊரு பேர் அட்ரஸ் பண்ணப்பள்ளம்ங்கிற இடங்க, ஆலியார் பக்கத்துல இருக்கு. அறிவு திருக்கோயிலுக்கு பின்னாடி பக்கங்க இருக்கு. கோயம்புத்தூர் மாவட்டம். வேதாத்திரி மகரிஷியுடைய ஐயாவுடைய அந்த டெம்பிள், அதாவது அறிவு திருக்கோயில் அது பக்கத்துல தான் சாருடைய ஃபார்ம் நடந்திருக்கு. நம்ம ஃபார்முக்கு வந்திருந்தீங்க. நம்ம ஃபார்முடைய செயல்பாடு எப்படி இருக்கு? நல்லா இருந்ததுங்க. பார்க்கறதுக்கு ஒரு பிளசண்டாகவும் ஒரு நம்மளுக்கு ஒரு என்கரேஜ் பண்ற மாதிரி இருந்துச்சு. வந்துட்டு ஒரு திருப்தி இருந்துச்சு. இந்த ஃபார்ம் நம்ம இப்படியே வச்சிருக்கோம், நம்ம எப்படி இதை வந்து சரி பண்ணி கொண்டு வருவோம் நினைச்சோம். ஆனா உங்களை பார்த்ததுலயே எனக்கு பாதி பிரச்சனை சரி மீதி அப்புறம் ஃபார்ம் எல்லாம் பார்த்தோம். போய் பார்த்தால எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, ஒரு சந்தோஷம் இருந்தது அங்க விசிட் பண்ணதுல. நம்ம நல்லபடியா காப்பாத்தி கொண்டு வந்துருவோம் நம்பிக்கை வந்துருச்சு. இன்னும் நம்ம தோட்டத்துக்கு வந்துட்டோம். ஆமா, பெரிய மரம் 150. இப்ப அதுல எவ்வளவு காய் வெட்டுறீங்க? ரொம்ப ரொம்ப கம்மி. ரொம்ப எவ்வளவு காய்கள் ஐயா வருது? மொத்தமாவே வந்து இப்ப கடைசியா 450 காய்கள் விழுந்திருக்கு. அதாவது 150 மரத்துல மொத்தத்திலுமே இந்த பின்னாடி இருக்கிறதுல ஒரு 7-8 வருஷம் ஆன மரம் இருக்கு. அதுல சுத்தமா காயே இல்லை. அதுல காயே இல்ல. அதுவும் இதே மாதிரி டென்ஸா தான் இருக்கு. டென்ஸா இருக்கு. ஆனா காயே இல்ல. திருப்பி அது போடல. ரவுண்ட் எடுக்கிறது இந்த தண்ணி பாய்க்கிறதுக்காக. வருஷத்துக்கு எத்தனை தடவை ஐயா உழுகுறீங்க? உழுகுறது இல்லைங்க. வருஷத்துக்கு நம்ம உழுகுறதே கிடையாது. பட் நம்ம தண்ணி வந்து வாரத்துக்கு ஒரு 2-3 தண்ணி கொடுத்துருவீங்க. 2 தடவை தண்ணி கொடுத்துருவீங்க. அடுத்து வந்து நம்ம அந்த லியோன் சொல்ற லிக்விட ஊத்துறீங்க. குப்பை சாணி பெருசா நம்ம இது வரைக்கும் வைக்கவே இல்லை. இது வந்து பிரச்சனை. அதனால சார் வந்து இதை நம்ம பசுமை பூமியை நம்ம தோட்டத்துக்கு வர சொல்லி இதை எப்படி மேம்படுத்தலாம் என்ற கள ஆய்வுக்காக விவசாயிகளை தேடி பசுமை பூமி என்ற கான்செப்ட்ல நம்ம தோட்டத்திற்கு வந்திருக்கோம். விவாஸ் உண்மையிலே சாருக்கு நம்ம இன்னைக்கு நம்ம சில ஐடியாக்கள் கொடுக்கிறோம். அடுத்த வருஷம் இதுல கண்டிப்பாக நான் சொல்றேன், மினிமம் இதுல வந்து ஒரு 5000-6000 கா 45 to 60 நாளைக்கு ஒரு கா அறுவடை செய்யலாம் என்பதையும் நம்ம இந்த வீடியோல பதிவு பண்றோம். கண்டிப்பா சார் இந்த மாதிரி பட்ட மரங்களை நீங்க தோட்டுக்குள்ள விடக்கூடாது. சரி. ஏன்னா இதுக்குள்ளதான் இந்த காண்டாமிருக வண்டு வந்து முட்டை போடும். சரி. இப்ப இதுக்குள்ள வண்டு இருக்கும், பாம்பு இருக்கும். இதுக்குள்ளதான் காண்டாமிருக வண்டு போய் முட்டை போடும். இது ஆழமா இருக்கும் காண்டாமிருக வண்டு. அதனால சாரு சரி இதை எல்லாத்தையும் அப்புறப்படுத்துங்க. இதை அப்புறப்படுத்திக்கிட்டு இதை சீக்கிரம் வந்து உங்களுக்கு மக்கிறதுக்கு சரி சார் சொன்ன மாதிரி டீகம்போசர் இருக்கு. ஓகே சார். அப்ப சார் வந்து யூரியா இருக்குன்னு ஒரு 1/4 கிலோ யூரியாவை கம்பிட்ட தண்ணி விடும்போது கரைச்சி உள்ள விட்டதுன்னா அதோட ஒரு ராக் பாஸ்பேட் இதெல்லாம் போட்டதுன்னா கம்பிட்ட டோட்டலி டீகம்போஸ். ஒரு தென்னந்தோப்புன்னு சொன்னா ஐயா சொன்ன மாதிரி கிளீனா இருக்கக்கூடாது. இலதலைகள், வேர்முடிச்ச தாவரங்கள், அகத்தி, எற்கஞ்செடி, இதை வேலி உரம், இதை என்ன நம்ம கட் பண்ணி போடுறது, கழிவுற உரம் மாத்துறது. இல்லைங்க இதை பார்க்க, இதை சுத்தம் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்துட்டு இதுக்கு இருக்கு, இது கீழே வந்துச்சு, இங்கே இருக்கு. விடுங்க சார். இல்லை சார், இது ரெட் ஃபார்ம் வீவில். ஆமாம் சார், இங்கே இருங்க. பரவாயில்ல, நான் வந்ததுனால சாருக்குன்னு ஒரு மரம் காப்பாற்றப்பட்டு பயப்படானு சார். ஆனால் இது நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, நான் பார்க்க. அதாவது சார் இந்த இது வந்து ரெட் ஃபார்ம் வீவில் சார். இதுக்கு பேரு தான் ரெட் ஃபார்ம் வீவில்னு சொல்கிறது. திமுக வண்டுன்னு சொல்லுவாங்க, கருப்பு சிவப்பு வண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பேக் வந்து இங்கே வருங்க சார், கருப்பு சிவப்பாக இருக்கும். இது பொதுவாக வந்து இந்த கண்ணு மரங்களில் தான் சார் அதிகமாக அட்டாக் பண்ணும். சரி சரி. இது இந்த கண்ணு மரம் ஏறக்குறைய ஒரு 5 வருஷம். சரி. அதுக்கு பிறகு இந்த இனிப்பு திறன் குறையும். சரி. குறைஞ்சதும் அந்த இனிப்பு, அதாவது நம்ம அந்த
அங்கே இதில் இருக்க ஃப்ரக்டோஸாக இருக்கட்டும், குளுக்கோஸாக இருக்கட்டும், அது காய்க்கு வந்துடும். காய்க்கு வந்ததும் மரமும் ஸ்ட்ரென்தன் ஆகுமா? இதனால ஓட்ட போட முடியாது. சரி சரி. அப்போ நம்ம இப்போ தென்னங்கண்ணை நட்டுட்டோம். அப்போ நம்ம இந்த தென்னங்கண்ணை இனி வந்து அப்ரூவ் பண்ணுறதா இல்லை இந்த தென்னங்கண்ணை வச்சு இப்படியே டெவலப் பண்ணுறதா பார்த்தீங்கன்னு சொன்னால், என்னை பொறுத்தளவு இந்த தென்னங்கண்ணை நீங்கள் ஒரு மரம் கூட எடுக்க வேணாம். சரி, எடுக்கவே வேணாம். இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள இந்த தென்னை மரம் எல்லாமே பாலையும் வந்துடும். சரி, உங்களுக்கு காய்ப்பையும் கொண்டு வர்றதுக்கு தான் இன்னைக்கு பசுமை பூமியில வந்து இது வந்து அடரூர் நடைமுறைன்னு சொல்றாரு. தென்னங்கண்ணில பொதுவாக வந்து நாட்டுறங்கள் 25 அடிக்கு ஒன்று நம்ம நடணும். சரி சரி. இப்போ நமக்கு வந்து பார்த்ததுல 12 அடிக்கு ஒன்று தான் இருக்கு. 12 அடி 15 அடி இத மாதிரி தான் இருக்கு. இது இப்போ பிளான்ட் இது என்ன வெரைட்டி? இது வந்து உங்களுக்கு பார்த்தேன்னு சொன்னா மோஸ்ட்லி இது வந்து டால் மாதிரி தான் தெரியுது நாடு. ஒட்டுற எங்களுடைய டைப் இதுல மேக்சிமம் தெரியல. அடுத்து கூட்டுப்புழு பருவம். இது தாய்ப்பூச்சி. இங்க பாருங்க, புழுவை நம்ம பார்த்துட்டோம். இதான் புழு. இங்க பாருங்க, நான் சொன்னேன் நேரா இருக்கும். அது குப்பை வண்டு வந்து சி வடிவத்தில் இருக்கும், லெக்கு இருக்கும். இதுல லெக்கு இருக்காது, சி வடிவத்தில் இருக்கு. அந்த இது இது இப்ப நிறைய இருக்கு, உள்ள நிறைய இருக்கும். இதை இப்படியே விட்டா இன்னும் ஒரு அதிகபட்சம் 30 டேஸுக்குள்ள அந்த குருத்து வந்து அப்படியே டேமேஜ் ஆயிருக்கும். சரி சரி. அங்க பாருங்க. இப்ப நம்ம பசுமை பூமி வந்து கரெக்டான டைமுக்கு நம்ம தோட்டத்தை கள ஆய்வு செய்து இதுக்கு நம்ம இப்ப விடையும் தேடுறோம். இந்த புழு வந்து சீக்கிரம் சாகாது, கண்டிப்பா கூட்டுப்புழு. ஏன்னா மரத்தை காயப்படுத்த கூடாது. நீங்க இதுக்கு ஒரே வைத்தியம் என்ன செய்யணும்னு சொன்னா, சார் நல்லா புரிஞ்சிருக்க, தென்னை மரத்தை ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணுங்க. சரி, இந்த வேஸ்ட்கள் எல்லாத்தையும் எடுத்துடணும். சரி, இதை நீங்க செய்யக்கூடாது, ப்ரொஃபஷனலைஸ்டு ஆள் இருப்பாங்க. சரி சரி. நீங்க செய்யன்னு சொன்னா அருவா வச்சு மரத்தை காயப்படுத்துவீங்க. மரத்தை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு மாதம், ஒரு வருஷத்துக்கு 12 மாதத்துக்கு சிம்பிள் வைத்தியம் கல்லுப்பு. சரி, நம்ம வீட்டு சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம்னா கல்லுப்பு, சோடியம் குளோரைடு. அந்த சோடியம் குளோரைடோட கொஞ்சம் எண்ணெய் எடுக்காத வேப்பம் புண்ணாக்கு, ஆர்கானிக்கல சொல்றேன், முடிஞ்சா கொஞ்சம் சாம்பல் ஆசு, சரி, அந்த எரிச்ச சாம்பல், மூணையும் மட்டை இடுக்குகள்ல நீங்க தவறாம ஒவ்வொரு மாதமும் போட்டுட்டு வரணும். அப்ப இதை இப்ப உடனே கவர் பண்றதுக்கு கண்டிப்பாக செல்பாஸ் அலுமினியம் பாஸ்பைடு, இதை நீங்க இப்ப இதை வச்சாட்டு இந்த மரம் செத்துரும். இதுக்கு உப்பு எல்லாம் கேட்காது. உப்பு வந்து ப்ரோபலாட்டிக் மெத்தட்ஸ், வருமுன் காப்பார். அதுக்காக சார் சொல்லிட்டு போனாங்க உப்பு வேப்ப புண்ணாக்கு போட்டா இது கேட்காது. இதுக்கு நீங்க அந்த அலுமினியம் பாஸ்பைடுன்னு உரக்கடையில கிடைக்கும். அதை 2-3 மாத்திரை எடுத்து தண்ணியில நனைச்சு சரி உள்ள வச்சுட்டு, சரி, கீழையும் மேலே வச்சுட்டு சிமெண்ட் போட்டு பூசி விட்டுறணும். சரி, மேலே ஏறி வச்சு ஏறுறோம். ஏறிக்கிட்டு எல்லா மரத்தையும் அப்படி கூட லைட்டா மிதிச்சு விடணும். கீழ் மட்டை இருந்து சரி சரி மட்டைகளை மிதிச்சு விட்டுட்டு இங்க இருங்களா இது வரைக்கும். அதாவது மரத்தை வந்து காயப்படுத்த கூடாது. சரி சரி, மரத்தை காயப்படுத்த கூடாது. இந்த மட்டை வரைக்கும் எடுத்துடணும். இந்த மட்டை வரைக்கும், மேல் மட்டை வரைக்கும் எடுத்துடணும். இதை எடுத்துட்டாமா? திரு அங்கையன் தேனி, திரு சுஜில் கண்ணன் தேனி, திரு ஆனந்த் முருகன் தேனி, திரு குழந்தைசாமி கர்நாடகா, திரு ஜெயமுருகன் தேனி, திரு உமேஷ் பழனி, திரு மாறன் காரைக்குடி, திரு திருவேங்கடம் சிவகாசி, திரு காளைபாண்டியன் சிவகங்கை, திரு ஜெயராமன் மரக்காணம், திரு ஜாய் குற்றாலம், திரு ராஜேந்திரன் மேட்டூர், திரு ஜோதி நாயுடு திருத்தணி, திரு மீத்தேன் கடையநல்லூர், திரு ஆஷிக் தென்காசி, திரு லோகநாதன் சேலம், திரு ராதாகிருஷ்ணன் கடலூர், திரு சுகுமார் மதுரை, திரு முத்துக்குமார் நாகப்பட்டினம், திரு கனகராஜ் சிவகங்கை, திரு மணிவாசகம் ராமநாதபுரம், திரு லக்ஷ்மணன் சங்கரன் கோவில், திரு ராமு அலியாநிலை, திரு விஜயகுமார் திருப்பூர், திரு தர்மராஜ் மங்களாபுரம், திரு குருநாதன் நிலக்கோட்டை, திரு செந்தில்குமார் பொள்ளாச்சி,
திரு பாபு கும்பகோணம், திரு பாலா ராமேஸ்வரம், திரு முருகன் கீழாத்தூர், திரு மணிமேகலை கரூர், திரு சுப்பிரமணியன் பனங்குளம், திரு செந்தில் முருகன் ஆயங்குடி, திரு குமார் கைவினை வயல், திரு நாகராஜன் கடுக்காக்காடு, திரு பழனிசாமி திண்டுக்கல், திரு குமார் அந்தியூர், திரு இளங்கோ திருமணஞ்சேரி, திரு நவீன் பாண்டிச்சேரி, திரு சந்திரன் உடையநாடு, திரு சசிகுமார் உசிலம்பட்டி, திரு ஜோவின் தென்காசி, திரு முத்துராஜ் குரவன்குப்பம், திரு ரஞ்சித் உடுமலப்பேட்டை, திரு கனகசபை தூத்துக்குடி, திரு அரவிந்தன் ஹரி உடுமலப்பேட்டை, திரு யாஷிக் நத்தம், திரு ராஜாமணி உடுமலப்பேட்டை, திரு ஜெய்சங்கர் கள்ளக்குறிச்சி, திரு அன்பு சென்னை, திரு பாலசுந்தரம் கோயமுத்தூர், திரு ஜான் சுரேஷ் திண்டுக்கல், திரு ஞானபிரகாஷ் ஆரணி, திரு பிரகாஷ் உடுமலப்பேட்டை, திரு சீனிவாசன் நாயுடுபேட்டை, திரு கருணாகரன் நாயுடுபேட்டை, திரு உமேஷ் கண்ணூர், திரு ரங்கநாதன் கோயமுத்தூர், திரு நவாஸ் கர்நாடகா, திரு மணிகண்டன் விழுப்புரம்,